கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. உங்கள் யாவரையும் மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை வியாதியின் பலவீனத்தின் நிமித்தமா பல வருடம், பல மாதம், ஸ்தோத்திரம், பல 20 வருடம், 30 வருடம், இல்லை 1 மாதம், 2 மாதம், சில நாட்கள் என்று நீங்க எப்படிப்பட்டதான நிலைமையில இருந்தாலும், இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இந்த காரியத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் வியாதியை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். தேவ ஜனமே, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்லங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நீங்க எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை முதலாவது நீங்கள் வெளியே அனுப்பிவிட வேண்டும் அல்லவா? அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்னைக்கு இருக்கிற அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நின்று கொண்டிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது, ஒருவேளை நீங்க வாகனங்கள்ல போய் கொண்டிருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை நீங்க ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஐயா, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். அது மாத்திரம் இல்லைங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்துடைய கடைசி காரியத்தை பார்த்தீங்களா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. ஸ்தோத்திரம், ரொம்ப அருமையான ஒரு வேத வசனம். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எப்படிங்க குணமாக்க முடியும்? எப்படிப்பட்ட வியாதியில நான் இருக்கிறேன் தெரியுமா பிரதர்? உங்களுக்கு தெரியாது, இது எத்தனை பெரிய கொடூரமான வியாதி என்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். 38 வருடம் பெதஸ்தா குளத்திலே குளம் கலக்கப்படும் போதெல்லாம் அந்த மனுஷன் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று அவன் காத்திருந்த போது அவனுக்கு ஒருத்தரும் உதவி செய்யல. ஆனா 38 வருஷம் கழிச்சு அந்த பெதஸ்தா குளத்தை விட பெரியவர், பெதஸ்தா குளத்தை கலக்கின அந்த தேவ தூதனை விட பெரியவர் அவன் அருகில் இருக்கும் போது அவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நீங்கள் எப்பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிற இயேசுவை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற இயேசுவை பார்த்து இப்ப நீங்க கேட்க போறீங்க, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்று சொல்லி. ஆமாங்க, நீங்க கேட்கும் போது அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே எல்லா அட்டென்ஷன்ஸ், உங்களுடைய எல்லா வேலைகள், எல்லா காரியங்களையும் அப்படியே நிறுத்தி, ஆண்டவரே நான் கேட்கிறேன்ப்பா, மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்கள் ஆண்டவர், நான் இப்பொழுது கேட்கிறேன்னு சொல்லி உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து எங்களை மிகவும் நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய ஜனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே, இருதய நோய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையா இருந்தாலும் சரி, லிவர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பான்கிரியாஸ், கேல் பிளேடர், சரீரத்தில் எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, ஸ்தோத்திரம், என்ன பிரச்சனைகள், வலிகள், வியாதிகளோடு அவர்கள் இருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் வலிகளும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, இல்லாமல் போவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய ஜனத்துக்கு நீ சுகம் தருகிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே? உம்முடைய தழும்புகளால் இவர்கள் உம்முடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், குணமாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே.